நேற்று பிக் பாஸில் வந்து பிரவீன் காந்தி சார் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்பேஸ் மாதிரி நான் உள்ளேயும் இருப்பேன் வெளிலேயும் இருப்பேன். சரி அது கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம். எனக்கு என்னென்னா இவன் ஒரு ஒரு 1 வீக் ஒரு வீட்டில் எல்லார் கூடயும் நீங்கள் இருந்தீங்க ஓகேங்களா. இப்போ மெயின் டோர் திறந்து நீங்கள் வெளில வரும்போது திரும்பி எல்லாரும் பார்த்து ஒரு பாய் சொன்னால் என்ன, அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஒரு பாய் சொல்லிட்டு போறத, பாய் எல்லாரும் நல்லா விளையாடுங்க சொன்னா முடிஞ்சு போச்சு. அத விட்டுட்டு எல்லாரும் வந்து இவங்க தான் எலிமினேட் ஆறாங்கன்னு சொன்னோனே, எல்லாரும் வந்து ஒரு ஹக் குடுத்து அந்த மாரி பண்ணுவாங்க இல்லைங்களா? ஓகே சார் பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம வெளில வந்து மீட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. அவரு ஐயோ! அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா தள்ளுங்கம்மா தள்ளுங்கம்மா. ஐயோ! வராதீங்க வராதீங்க தள்ளுங்க தள்ளுங்க. என்னவோ என்ன நான் என்னவோ தோத்த மாரி எல்லாரும் நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு பார்த்தீங்களா? பட் உண்மை என்ன? அவர் தோத்ததால தானே வீட்ட விட்டு வெளில வந்தாரு. இதில வேற பிக் பாஸ் 100க்கு அவர் கண்டஸ்டன்ட் தான் வருவாராம். இந்த மாதிரி நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வரும்போது எல்லார்கிட்டயும் பார்த்துட்டு, ஓகே நல்லா விளையாடுங்க. ஏதாவது சொல்லிட்டு வந்திருக்கணும்ல ஒரு பெரிய மனுஷனா. அதுவும் சொல்லல. ஒரு பாயும் சொல்லல. சரி வெளியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி செம்ம நோஸ் கட் பண்ணாரு. இந்த மாதிரி அவர் சொன்னார்ல, "நான் வந்து எங்க வேணாலும் இருப்பேன் சார். உள்ளேயும் இருக்கேன், வெளிலயும் இருக்கேன்." உடனே விஜய் சேதுபதி, "நம்ம இப்போ கண்டஸ்டன்ட்ஸ பார்க்கலாம். இப்போ நீங்க உள்ள இருக்கீங்களா, வெளில இருக்கீங்களான்னு" அவருக்கே புரியல. "இல்ல என்ன கேட்டீங்க?" அது செம்ம நோஸ் கட் உண்மையிலேயே. பாரு தான் கரெக்டா சொன்னாங்க. என்னென்ன ஒரு பாய் கூட சொல்ல மாட்றாரு, இப்படியே போறாரு அப்படின்ட்டு. ஓகே கைஸ், உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யார் எவிக்ட் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.